இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். வணக்கம் எவ்ரிவன், நான் உங்க பாப் மதன். நீங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மென்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த சேலஞ்சை பண்ணீங்கன்னா உங்களோட செல்ஃப் டிசிப்ளின், ஓகேங்களா? செல்ஃப் டிசிப்ளின் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பிளஸ் வந்து எல்லாமே ஆகும் மீன்ஸ் நிறைய உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். கிட்டத்தட்ட தமிழில் பார்த்து கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் நோ நாட் நம்பர் ஃபார் நூப்ஸ். நவம்பர் வந்து விட்டது. ஸோ இதை நம்ம வந்து கடைப்பிடித்தே ஆக வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. ஸோ இது ஒரு ஃபன் சேலஞ்சாக தான் போச்சு. ஆனால் வந்து இதை சில பேர் வந்து நல்லா ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. ஸோ நாம சீரியஸாக வந்து எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் நம்மளோட செல்ஃப் டிசிப்ளினை நம்ம கடைப்பிடிக்கிறது ஒரு தலையாய கடமை. நோ நாட் நம்பரை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம நோ நாட் நம்பரை யாரு கண்டுபிடிச்சான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நோ நாட் நம்பரை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். திஸ் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் நோ நாட் நம்பர், ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நோ நாட் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 2011ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அர்பன் டிக்ஷனரி அர்பன் டிக்ஷனரி மூலமா ஸ்டார்ட் ஆகுது. அர்பன் டிக்ஷனரி என்னன்னா, நம்ம ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் யாரு தெரியும்னு நினைக்கிறேன். அதாங்க கெட்ட வார்த்தைகள்லாம் கூட அர்த்தம் கண்டுபிடிப்பாருங்க இவருங்க. ஐயோ பேர் எனக்கு தெரியல, நான் வந்து கிளிப் இருந்து ஆட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? போடா பாடு அப்படின்னு வந்து ஈஸியா திட்டிடுவோம். அவருங்க ஊம்புதல் என்பது வென்று ஊம்புவது என்று அர்த்தம். அவருதான். ஓகேங்களா? அது மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நடுவில் வந்து நோபேக் கம்யூனிட்டி வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுது. ஓகேங்களா? நோபேக் கம்யூனிட்டி என்னன்னா, பானோகிராஃபி அண்டு அந்த மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருக்கிறவங்க வந்து ரெஸ்கியூ பண்றவங்க ஒரு டீம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி. ஓகேங்களா? அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து ரீஹாபிட்டேட் பண்றதுக்காக வந்து இந்த நோபேக் கம்யூனிட்டின்னு வந்து ஸ்டார்ட் ஆனாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அர்பன் டிக்ஷனரியில ட்ரெண்ட் ஆனது வந்து 2011. ஓகேங்களா? நோபேக் கம்யூனிட்டி ஆரம்பிச்சது 2011. ஓகேங்களா? இதுல நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சிம்பிளா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ நாட் நம்பர் யார் கண்டுபிடிச்சதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபரால கண்டுபிடிச்சது கிடையாது அப்படின்ட்டு கூகுளே வந்து சொல்லிடும். பிகாஸ் அது வந்து யார் கண்டுபிடிச்சான்றது இப்போ வரைக்கும் தெரியல. மேபி மை தியரி, என்னோட ஒப்பீனியன் அண்ட் தியரின்னு கூட சொல்லலாம். அர்பன் டிக்ஷனரி அண்ட் நோபேக் கம்யூனிட்டி. அதனால நோபேக் கம்யூனிட்டி வந்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது ஒரு உண்மையாக இது ஒரு வரலாறாக இருக்கும் நோபேக் கம்யூனிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2017ல தான் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுறான். ஓகேங்களா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுல இருந்து எனக்கு எப்போ வந்து இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுன்னா 2021ல இருந்து தெரியும். ஓகேங்களா? அப்போதான் என் கையில இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, நான் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்டு ஏட்டுடி மூலியமாவும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து அவர் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டாரு, நோ நாட் நம்பர்ன்றது. ஆனா அவர் வந்து வித்தியாசமா சொல்லியிருப்பாரு. நோ நாட் நம்பர் என்பது இது கிடையாது. என்னடா இதெல்லாம் காட்டல. நோ நாட் நம்பர் என்பது இது கிடையாது, விச் மீன்ஸ் கரெக்டா? அது ஒண்ணு பிரச்சனை. அது பண்ணக்கூடாது இப்ப வீடியோவே இதுல இருந்து ஆரம்பிட்டு. ஓகேங்களா? 2021ல இருந்து எனக்கு தெரியும். அண்டு ஏ2டி வந்து ஒரே ஒரு வீடியோ மூலியமா வந்து சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து சுத்தமா புரியல. ஓகேங்களா? புரிஞ்ச பிஸ்தான் மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, நோ நாட் நம்பர் மீன்ஸ் மாஸ்டர்பேஷன் வந்து ஒரு மாசத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதனால நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியா மூலியமா தான் நானே நோ நாட் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சோஷியல் மீடியா ஒரு பங்கு வகிக்கிறது. திஸ் இஸ் நோ நாட் நம்பர் இன் ஆரிஜின். ஓகேங்களா? அண்டு இந்த சீரீஸோட முக்கியத்துவமான விஷயம் என்னன்னா, நூப்ஸ் எல்லாமே ப்ரோ ஆகிறது தான் என்னோட வேலை.
DaVinci Resolve for noobs. டாவின்சி ரிசால்வர் இல்ல, நோ நட் நம்பர் ஃபார் நூப்ஸ். சரி, ஓகே. இது மூலியமா வந்து நோ நட் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அது வந்து தனிநபரால வந்து ஆரம்பிச்ச ஒரு சேலஞ்ச் கிடையாது. அது வந்து யார் ஆரம்பிச்சான்றது இப்போ வரைக்கும் வந்து ஒரு தியரியாவே சுற்றி இருக்கு. அண்ட் என்னோட தியரி ஒன்று தெளிச்சு வச்சிருக்கேன். நோஃபேவ் கம்யூனிட்டி மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓகேங்களா? அர்பன் டிக்ஷனரியும் நோஃபேவ் கம்யூனிட்டியும் வந்து ஒரே டைம்ல வந்து இதுவா இருக்கு. நோஃபேவ் கம்யூனிட்டி மேல எனக்கு டவுட். ஓகேங்களா? உங்களுக்கு யார் மேல டவுட் சொல்ல முடியாது. யாராவதுனா இருக்கலாம், நானா இருக்கலாம், எதுக்கு இருக்கு நீங்களா இருக்கலாம், யாராவதுனா இருக்கலாம். நோ நட் நம்பர் யாராவதுனா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா கண்டுபிடிச்சவன் ஒரு நல்லவன், அவன் செத்துட்டானா? ஓ மை காட், அவருக்கு சொர்க்கத்தில் வந்து இடத்தை ஒதுக்கி வைக்க சொல்கிறேன் நான் ஆண்டவர் சொல்லி. கர்த்தரே, சரி, இப்போ வந்து நம்ம இது எப்படி கம்ப்ளீட் பண்றது, நம்ம வந்து நூப்ஸ் எப்படி ப்ரோ ஆகிறதுன்றது வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மொத்தம் நான் வந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேன். அது வந்து ஒரு டாக்டர் அனாலிசிஸ் மூலியமா நான் வந்து கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? நான் அவங்களுக்கு வந்து நல்லா வந்து தெளிவா இருந்ததுனால அவங்களோட ஸ்பீச்சை எடுத்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் பி ஹைடல். ஒரே இடத்துல சும்மா உட்காந்து தாட் ப்ராசஸ் எப்பவுமே வந்து சும்மா தானே இருக்கும். ஒரு படத்தை பார்த்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் தோணும். ஓகேங்களா? அன்னைக்கு ஏதோ கிசால் என்ன அது தோணக்கூடாதுன்னா நீ வந்து சும்மாவே இருக்கக்கூடாது. அந்த தோன்ற டைம்ல நீ வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணலாம், இல்ல கேம்ஸ் ஆடு. கேம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லதான், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மீன்ஸ் அது கிடையாது. ஓகேங்களா? உடனே போயிடக்கூடாது. ஓகேங்களா? பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மீன்ஸ் நீ வந்து வாக்கிங் போறது, இல்ல வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுறது. கொஞ்சம் வந்து உன்னோட மைண்டை வந்து சும்மா வச்சுக்காத, நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இரு. அப்போதான் வந்து அந்த நினப்புன்றதே வராது. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீ இந்த வீடியோ பார்த்து நம்ம இன்னைக்கு வந்து நோ நோட் நம்பரை ஃபாலோ பண்றோம். நோ நோட் நம்பர் கடைசியில் தெரிக்க ஒரு ஐடியா உனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? உனக்காக அந்த சைன் இருக்குல்ல, அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் உன்னோட செகண்ட் வெற்றி. ஓகேங்களா? அது நீ இன்னும் நல்லா கடைப்பிடிச்சிக்கலாம். நான் நோ நோட் நம்பர் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சாயந்தரமே போயிட்டு அடிக்கக்கூடாது. நீ வந்து நோ நோட் நம்பர் ஃபாலோ பண்றேன்ட்டு ஒரு ஐடியாலஜி வந்துச்சுன்னா யுவர் நோ நோட் நம்பர் ப்ரோ, நல்லா இருப்ப. ஓகேங்களா? அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னு வச்சாங்களேன், உங்ககிட்ட எப்பவுமே ஒரு காஜி கூட்டங்கள் ஒன்று. மச்சி இந்த லிங்க் அனுப்புறா, மச்சி அந்த லிங்க் அனுப்புறா, எனக்கு இந்த லிங்க் பார்க்காம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு. அந்த கும்பலை விட்டு சைடா அந்த ஒரு மாசம் மட்டும் வந்தீங்கன்னு வச்சாங்க, நீ வந்து பொழைச்சிப்ப. ஓகேங்களா? நீ வந்து சேர்த்து வைக்கலாம். நோ நோட் நம்பருக்கு நல்ல எலிக்சரை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி. நீ இல்ல எனக்கு கேங் இல்லாம நான் இல்ல கேங் இல்லாம போர் அடிக்கும்னா அடுத்த நாள் சாயந்தரம் நீ வந்து பொழைக்க மாட்ட. ஓகேவா? எழுதி வச்சுக்கோ. நீ சர்க்கிள் விட்டு தாண்டுவது பெட்டர். நாலாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறது தான் நாலாவது பாயிண்ட்ல அப்ளை ஆகும். நீ வந்து சும்மா இருப்போம். ஓகேவா? இந்த வாட்டி வந்து ஒரு நீ சர்க்கிள் விட்டு போக சொல்லிட்டாங்கப்பா, அப்ப நான் தனியா தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் இந்த நாலாவது பாயிண்ட் சொல்லிக்கிறது. நீ வந்து தனியாவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு கெட்ட சர்க்கிள்ல இருந்து ஒரு நல்ல சர்க்கிள் போ. இந்த மாதிரியே வந்து நோ நோட் நம்பர் ஃபாலோ பண்றோன்னு ஒரு பையன் சுத்தின்னு இருப்பான். அவன் கிட்ட போயிட்டு சேர்ந்துரு, என்ன சேர்த்துக்கோ அடிப்பேன். இந்த உடல் உனக்காக. ஓ மை காட், அது கே. சாரி அவன் கூட போயிட்டு சேர்ந்துக்கோ. அவனை பத்தி டிஸ்கஸ் பண்ணு. நீங்க ரெண்டு பேரும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு. ஓகேங்களா? நான் இந்த மாதிரி ரொம்ப தனியா இருந்தேன், ரொம்ப பிடிக்கல. அந்த டைம்ல அவன் கூட கால் பண்ணி பேசு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்க வந்து அந்த டைம் நீங்க எப்படி சொல்றது, மாஸ்டர்பேஷன் பண்ற டைமை நீங்க வேற எதுக்காச்சும் ரீப்ளேஸ் பண்ண சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இதுதான் ட்ரை நாட் டு பி அலோன். ஓகேங்களா? அப்புறம் வந்து இல்ல எனக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னா வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து ஒன்று மாற்றலாம். என்னன்னு ஜிம்முக்கு போயிட்டு மாற்றலாம். ஓகேங்களா?
உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த மாசம் ஃபுல்லா நீங்க என்ன பண்றீங்க, ஜிம்லயோ ஃபிட்னஸ் ஒர்க்லயோ வந்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த நோனட் நம்பர் கடைப்பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஜிம்ல ஒரு ரூல் ஒன்று இருக்கு. ஜிம் போன உடனே கையடிக்க ஐயோ மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ஒரு தலையாய ரூலா வந்து கடைப்பிடிக்கப்படுகிறது எல்லா ஜிம்லையும். ஸோ அதனால நீயே வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடுவ. இதெல்லாம் பண்ணினா நீ நோனட் நம்பர்ல ப்ரோ ஆகுவாய். அப்புறம் நீ காலர் தூக்கி சொல்லலாம். ஓகே. அண்டு உன்னோட செல்ஃப் டிசிப்ளின் எல்லாமே வந்து உனக்கு என்ஹான்ஸ்ட் ஆகும். பண்ணக்கூடாதுன்றதுக்காக வழியெல்லாம் சொல்லிக்கல. ஓகே. இப்போ இது பண்றதுனால உனக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும்னு பண்ணலாம். லைனா சொல்றேன். ஓகேவா? இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் மோட்டிவேஷன். உனக்கு ஏதாச்சும் வந்து இப்போ திடீர்னு வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, உனக்கு ஒரு கோல் இருக்கு, நீ வந்து லைஃப்ல இதெல்லாம் அச்சீவ் பண்ண போற அப்படின்னா உனக்கு வந்து மாஸ்டர்பேஷன் ஒரு தடையா இருக்கும். ஓகேங்களா? அதை நோக்கி நீ வந்து ஓடலாம். மாஸ்டர்பேஷன் நோக்கி இல்லை, உன்னோட டார்கெட்டை நோக்கி வந்து ஓடலாம். ஓகேங்களா? அந்த பழக்கத்தை நீ வந்து உறதுனால உனக்கு வந்து டோபமைன் வந்து டீடாக்சைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து அதையும் தடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களோட மென்டல் அண்ட் இமோஷனல் ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகே. ஒரு பக்கம் ரொம்ப வந்து ப்ளஷரும் போகாது, ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாகவும் போக முடியாது. மோஸ்ட்லி நீ வந்து மாஸ்டர்பேஷன் பண்றதுனாலே வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டா வந்து எதுக்கு என்னத்துக்குன்னே தெரியாம வந்து டிப்ரெஸ் ஆவீங்க. ஓகேங்களா? அதுக்கும் வந்து ஒரே காரணம் இந்த மாஸ்டர்பேஷன்னாலதான். ஓகேங்களா? அது அது அந்த எமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டேட் வந்து உனக்கு மாறும். மூணாவது விஷயம் அதுதான், இதுதான் இருக்கிற ஓவரால் விஷயமே இதுல தான் வந்து அடங்கியிருக்கு. செல்ஃப் டிசிப்ளின். ஓகேங்களா? நீ வந்து அதை வந்து முடிவெடுத்தப்பா, இந்த மாசம் ஃபுல்லா நான் அடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தப்பா அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து உச்சத்துக்கு போயிடும். பீக் மேல் கண்டென்ட் கேள்விப்பட்டிருக்கியா? இதான்டா சினிமா. ஓகே. செல்ஃப் டிசிப்ளின் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உனக்கு ரொம்ப சூப்பரா வந்து இம்ப்ரூவ் ஆகும். எதுனால? இந்த பழக்கத்தை மட்டும் விட்டனாலே. ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்ல சின்ன ஒரு மாற்றத்தை வந்து நீங்க வந்து ஆஃப் த கேமரா அது என்னன்னு தெரியல. நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து எதுவும் வந்து சரியா வந்து வரல. ஜஸ்ட் வந்து மொட்டையை போட்டிருக்கான். ஓகேங்களா? ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து என்னன்னா ஆனரபிள் மென்ஷன். ஓகேங்களா? இந்த ஆனரபிள் மென்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோ ஷேவ் நவம்பரை பத்தி பார்க்க போறோம். இதுனா அப்புறம் நோ ஷேவ் நவம்பர் நீங்க வந்து ஆல்ரெடி இந்த வார்த்தையை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து தெரியாதவங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்றேன். ஓகேங்களா? நோ ஷேவ் நவம்பர்ன்றது 2009 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2007 வந்து 2 விதமான கேன்சர் சொல்றாங்க. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, ஆனா அதிகபட்சமா வந்து கோலன் கேன்சர் அப்படின்றது. கோலன் கேன்சர் மீன்ஸ் பெருங்குடல் புற்றுநோய். கொஞ்சம் வந்து அதிகமா கொஞ்சம் அதிகமா மேல்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அது மூலியமா என்ன ஆச்சுன்னா 2009 வந்து நோ ஷேவ் நவம்பர் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நீங்க வந்து ஷேவ் பண்ற அந்த மணின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க வந்து ரேசர் வாங்குவீங்க, இல்ல வந்து சலூன்ல போயிட்டு ஷேவ் பண்ணுவீங்க, அது அந்த காஸ்ட்டை வந்து அந்த கேன்சருக்கு ரிசர்ச் பண்றவங்க கிட்ட வந்து டொனேட் பண்றதுக்காக வெஸ்டர்ன்ல வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? அது வந்து ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் வந்து இந்த டொனேஷன் வந்து போச்சுன்னா வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேன்சருக்காக வந்து நோ ஷேவ் நவம்பர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. யாருமே வந்து அந்த ஒரு மாசத்துக்கு வந்து நோ ஷேவ் நவம்பர் இந்த நவம்பர் மாசம் மொத்தமாவே வந்து ஷேவே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல இப்போ வந்து இதை வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது வந்து நான் ரிசர்ச் பண்ண வந்து கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க ஏன் அப்புறம் இதை வந்து சொல்றீங்க அப்படின்றது வந்து கேட்கலாம். பிகாஸ் சில பேருக்கு வந்து நோ நட் நம்பர் நோ ஷேவ் நம்பர் ஒன்னா இணைச்சி ஃபியூஷன் பண்ணிக்கிறேன். இது கரெக்டா பண்றேன். ஐயோ, ரெண்டுத்தையும் வந்து குழப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? நோ நட் நம்பரும் நோ ஷேவ் நம்பரும் ஒன்று என்று கேட்டீங்களா? அது வந்து கிடையாதுன்னு தான் நினைச்சேன். நோ ஷேவ் நவம்பர்ன்றது வந்து ஃபாலோ பண்ணது வேற விஷயமாங்க. நோ நட் நவம்பர் இஸ் த சேலஞ்ச் ஆஃப் த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்டு செல்ஃப் டிசிப்ளினும் சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று. புரியாத வாயில மண்ணு. ஸோ அவ்வளோதான். நீங்க வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நோ நோட் நம்பர்ல சஸ்டெயின் ஆனீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ரொம்ப
ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். அண்டு நீ கிடக்குறப்ப நான் அடி நான் 24 மணி நேரமா அடி நடிச்சு என்னோட ஆசையை தீர்த்து போனா அது உங்களோட விருப்பம், உங்களோட குஞ்சி. அதுக்கு நான் எதுவும் வந்து குறுக்க வர மாட்டேன். பட் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா இந்த நோ நோட் நம்பர் வந்து உங்களுக்கு அருமையான சான்ஸ். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து என்ஹான்ஸ்ட் ஆகும். அண்டு இது மூலயமா உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது மூலியமா வந்து நோ நோட் நம்பர் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. நோஷன் நம்பர் முக்கியமாக வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் வந்து எனக்கு நோஷன் நம்பர் வந்து நல்லா புரிஞ்சுது. இந்த நோ நோட் நம்பர் ரிசர்ச் பண்ணும்போது தான் நோஷன் நம்பர் பற்றியும் வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து இன்க்ளூட் பண்ணலாமேன்றதுனால இதுலேயும் போட்டு. ஓகே, ஆக மொத்தத்தில் வீடியோ வந்து நிறைவுக்கு வருகிறது. அதாச்சும் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய வைங்க. அடிக்கடி ஷேரும் பண்ணுங்க. நீங்கள் யாராச்சும் வந்து நோ நோட் நம்பரை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஷேரும் பண்ணுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்போ வந்து எவ்வளோ நாள் உங்களால் நோ நோட் நம்பரை வந்து ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீ வந்து தோத்தாலும் போறாலும் ஜெயிச்சாலும் போறாது. நீ வந்து அதுலங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீ வந்து அதை ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு டேஸ் ஒன்று எடுத்துல. அது 1 வீக்கா இருந்தாலும் சரி, 1 மந்த்தா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அது எத்தனை நாள்ன்ட்டு டேஸோட கவுண்ட் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். என்னை பார்த்து வந்து நிறைய பேர் நோ நோட் நம்பர் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு. ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப், பெல்லு மறந்துடாத. ஓகே, தேங்க்யூ. பை.